அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். சித்தர்கள், கடவுள்கள் பத்தி பேசுகின்றதுக்கு பிட்வீன்ல நான் இந்த மாரி வந்து சமுதாய விஷயங்கள பத்தியோ, அல்லது சொந்தமா என் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள பத்தியோ சொல்லும்போது, அ அத ரொம்ப நீட்டிச்சு பேசுற மாரி தோணுது. ஆனா உண்மையிலேயே அது கடவுள நம்ம கும்புறதுக்கு காரணமே, அன்னாடமா நம்ம டெய்லி வேலைக்கு போகும்போது நம்மளுக்கு இருக்கிற இடையூறுகள், அல்லது யாருனா சொந்த வாழ்க்கையிலேயே நமக்கு செய்த துரோகங்கள், இதுங்க தான் வந்து அதுலேருந்து விடுபடுறதுக்கு தான் நம்ம சித்தர்கள் கடவுளையே வணங்குறோம். அப்ப அந்த கன்டென்ட் கூட சேர்த்து சொன்னா தான் அது நல்லா இருக்குமே! ஆனா வந்து எல்லாருமே நெறைய இப்ப ஆன்மீகம்னாலே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கோயிலுக்கு போனா, இத்தன விளக்கேத்துனா, அந்த ஆசை ஜாஸ்தி ஆயிடுச்சு எல்லாருக்கும். அது வந்து பண்ணா நடந்துரும். அப்படின்ற அந்த நடந்துடும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து உங்களுக்கு நடக்க விடாம போறதுக்கே காரணமா இருக்குது. அத பத்தி தான் நான் ஒரு தியானம் மாரி ஒண்ணு சொல்றேன். சிவபிரமாந்து. அதில நானே செக் பண்ணி பார்த்த ஒரு விஷயமா சொல்லியிருந்தேன். அ அவருடைய கதைகள போடுறேன். அவர் வந்து 19 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அந்த கதைகள பத்தி சொல்றேன். அந்த தியானம் பண்ணும்போது கூட அது தவறி போச்சான்னா, அந்த தியானத்த தவறி போம்போது கூட உங்க சொந்த வாழ்க்கைய நினைக்காம, இப்ப கரண்ட்ல நான் என்ன அவருடைய ஒரு அவதாரத்த சொல்லியிருந்தேன்னா, அந்த கதைக்குள்ள போயிடணும். அந்த மாரி இருந்தா தான் சில மேஜிக்லாம் பார்க்க முடியுது. கடவுள் வந்து நமக்குள்ள இறங்குறத, நம்மள சுத்தி கடவுள் நடமாடுறதெல்லாம் கூட உணர முடியுது. ஆனா, நீ சொந்த கதைக்கு போகும்போதோ, இல்ல உன் வேண்டுதல் நடந்துச்சான்ற விஷயத்துக்கு போகும்போது, டக்குன்னு அது போயிடுது. அந்த ஒரு உணர்வு கடவுள் நம்மகிட்ட நெருங்கி வந்த உணர்வு டக்குன்னு போயிடுது. அப்படின்னு நான் போடுறேன் அவருடைய அவதாரங்கள் பத்தி அப்படின்னு சொன்னனோ தவிர, இன்னும் போடல. அதுக்கு காரணம் என்ன இருக்குன்னா, இன்னொரு கன்டென்ட் நான் போனேன். என்ன காளி அம்மா வந்து சில விஷயங்கள சொல்லியிருக்காங்க. இப்ப அவருக்கு அசோகா சாருக்கு சொல்றாரு இல்லைங்களா, ஒரு சித்தர் வந்து கனவுல. இப்ப எல்லாரும் அத பார்த்துன்னு தானே இருக்கிறீங்க. நீங்க அதுக்காக நெறைய வேற வேற சேனல்ஸ் வேற நெறைய அத பத்தி சொல்லி, அத உணர்ந்து, ஆமா உண்மையிலேயே பட்டர்ஃப்ளை வருதுன்னு சொல்ற மாரி, அவருக்கு ஒரு உணர்வு கனவுல வந்த உணர்வு. இதுக்கு முன்னாடி வந்து எங்கேயுமே ஒரு 18 சித்தர்களையும் எங்குமே இல்லாத ஒரு உணர்வு தான் அவருக்கு வந்த உணர்வு. அப்ப எல்லாரும் அத கேட்டு உங்களுக்கு தோன்ற மாரி தான், எனக்கு தொடர்ந்து காளி வந்து ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு. வானுலகத்தில ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போர் வந்து அ அந்த போரினுடைய விளைவா தான் இது கூட இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க, தம்ப்நெயில்ல வைரல்களும், வம்பு பேச்சுக்களும் போட்டுன்னு வரேன் பாருங்க. அதெல்லாம் கூட அதில சம்மந்தப்படுது. அதனால தான் இதில காளின்ற விஷயத்த நான் கொண்டு வரேன். நான் சொல்ற இந்த வைரல்கள், வம்பு பேச்சுல அது டாக்டர் காந்தராஜ் அவர்கள் பேசுகின்ற விஷயமாக இருக்கட்டும், அல்லது சேகுவார் அவர்கள் சொல்கின்ற விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு அன்னாடு நடுவுல வர அந்த ஹேமா கமிட்டி விஷயம், இது எல்லாமே இதுக்கு காரணமே வானுலகத்தில் நடக்கின்ற ஒரு போர் நடக்கின்றது. அதுக்கான இம்பேக்ட் தான்றத காளியம்மா எனக்கு சொல்றாங்க. அது வந்து இன்னொரு வீடியோல போட போறேன். இப்ப நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். அந்த சுப்புலக்ஷ்மின்ற யானை போனதுக்கு காரணமே அதுதான். இதுங்க எல்லாமே இப்ப நாட்ல நடக்கிற சர்ச்சைகள் மாரி தான். முதல்ல வந்து ஒரு தீய சக்தி என்டர் ஆயிடுச்சு. அந்த அதாவது கடவுளினுடைய சக்திய மிஞ்சுற மாரி தீய சக்தி போயிட்டுருக்குதுன்ற மாரி ஒரு விஷயம் சொன்னாங்க. காளிகாம்பாள் அம்மா. காளிகாம்பாள் இல்ல. காளி. கல்கத்தா காளி. காளிகாம்பாள்ன்றவங்க இங்க சென்னையில இருக்காங்க பாருங்க அவங்க. இந்த காளிகாம்பாள், பவதாரிணி அங்க இருக்கிற கல்கட்டால இருக்க காளி தான் தொடர்ந்து ஒரு வாரமா எனக்கு வந்து உணர்த்திக்கிட்டே இருக்காங்க, சில விஷயங்கள. அ அந்த மாரி இப்ப நாட்ல நடக்கிற சர்ச்சையான விஷயங்கள் அது பிரியங்கா விஷயம், மணிமேகலை விஷயமா இருந்தா கூட, அதுக்கு காரணம் வந்து இங்க ஒரு வானுலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பயங்கரமான போர், அதனுடைய இம்பேக்ட் தான் இது எல்லான்ற மாரி தான் அவங்க சொல்றாங்க. இப்ப நான் அந்த டைரக்ட்டா வைரல்கள், வம்பு பேச்சுகள் விஷயத்துக்கு நான் வந்துர்றேன். வாழ்க்கையில உங்களுக்கு நெறைய பேர் வந்து இந்த மாரி பிரியங்கா மாரி இடத்துலயும் இருப்பாங்க, மணிமேகலை மாரி இடத்துலயும் இருப்பாங்க. இதில இன்னொரு விஷயம் என்னன்னா, நட்சத்திரங்கள் ஜோதிட ரீதியா சில விஷயங்கள் ஆட்சி பண்ணும். அது வந்து சில வீட்ல நீங்க வந்து பண்ணா, இந்த பரணியில பிறந்தா தரணி ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி மக நட்சத்திரம் வந்து ஜகத்தை ஆளும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி வந்து சில நட்சத்திரங்கள் டாமினேட்டிங்காவே இருப்பாங்க. உண்மையிலே சொல்லப்போனா. ஆனா, அவங்கலாம் நட்சத்திரம், அதனால அவங்க டாமினேட்டிங்கா இருக்கிறாங்கன்னு விட்டுற முடியாது. அதுக்கு அதுக்கு சம்மந்தமாவே இன்னொரு விஷயமும் நான் சொல்ல வரேன். இப்போ ஒரே வீட்ல கூட அது நட்சத்திரம், ஜோதிடம் அந்த ரீதியா நான் அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு என்ன விஷயம்னா, ஒரு வீட்லயே ஒரு அம்மாவுக்கே 2 குழந்தைங்க பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 குழந்தையில ஒரு குழந்தை ரொம்ப டேலண்ட்டா இருக்குன்னு வச்சுக்கங்க. அதுலயே ஜோதிடமும் மிக்ஸ் ஆகலாம். அது வந்து செவ்வாய் அதிபதியா இருக்கிற ஏதாவது ஒரு நட்சத்திரத்திலயோ, அல்லது வேறு எதனா வந்து நல்ல அறிவுபூர்வமா இருக்கிற ஒரு புதன் இதுவோ வேறு ஏதோ சில சக்திகள் கொண்ட ஒரு நட்சத்திர பேஸில பொறந்திருக்கலாம். ஒரு குழந்தைக்கு அதிகமா சின்ன வயசுலேருந்தே சொல்ற பேச்சு கேட்குறது, நல்ல மார்க் வாங்குறது, ஸ்மார்ட்டா இருக்குது, இதெல்லாம் இருக்கிற மாரி இருக்கலாம். இன்னொரு இதில வந்து இன்னொரு குழந்தை வந்து கொஞ்சம் அத விட கொஞ்சம் ஸ்லோவாவும், கொஞ்சம் சொல்றது வந்து கிரகிக்கிற இது கம்மியாவும் இப்படி இருக்கலாம். இதில என்ன ஆகும்னா,
இந்த அந்த பேரண்ட்ஸே வந்து சொல்கிறத கேட்டுக்கொள்கின்ற அந்த ஒரு குழந்தையினுடைய ஒரு விஷயத்தினால என்ன ஆகும்னா, அந்த குழந்தை இன்னும் ஸ்மார்ட் ஆகும். ஏன்னா இன்னொரு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு தம்பியோ தங்கச்சியோ வந்து நம்மள அளவுக்கு இல்லைன்றதுனால தான் இவங்க நம்மள ரொம்ப பாராட்டுறாங்கன்ற ஒரு விஷயத்தினால ஏற்கனவே இருக்கிற டேலண்ட் எல்லாம் என்ன ஆகும்னா இன்னும் மல்டிப்ளை ஆகும். அதே மாதிரி அந்த தம்பியோ தங்கச்சியோ இருக்கிற மணிமேகலை மாதிரி இடத்துல இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க என்ன ஆகும்னா, இதில் மணிமேகலையே நம்ம சேர்க்க முடியாது. ஏன்னா மணிமேகலைன்றவங்க இப்போ நம்ம அவங்களோட ரொம்ப டேலண்டடாக கூட இருந்திருக்கலாம். நம்ம வந்து நான் சொல்கிற அந்த தாய் தந்தை ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த 2 பசங்க எக்ஸாம்பிளுக்கு அதில் மணிமேகலை கூட கொண்டு வர முடியாது. அந்த கொஞ்சம் ஸ்லோவாகவும் சொல்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு விஷயத்தை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களே வந்து ரொம்ப பாராட்டுற மாதிரியும் அவங்க கொஞ்சம் டேலண்ட்டாக பண்ணுற மாதிரியும் கூட இருக்கிறவங்க தோன்றதுனால இன்னும் கூட இவங்க டவுன் ஆகிட்டு போயிடுவாங்க. நிறைய நாலேஜோட நிறைய டெக்னிக்கல் நிறைய ஸ்மார்ட்னஸ் எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அந்த அடுத்தவர் மட்டும் பாராட்டப்படுறதுனால மேலும் மேலும் ஐயோ நம்ம ஒன்றும் இல்லையோ நம்ம வேஸ்ட்டோன்றது ஆழ் மனசில் பதிஞ்சு பேரண்ட்ஸ் வேறு அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்கன்றதுனால என்ன ஆகும்னா மேலும் மேலும் வந்து அவங்க பின்னோக்கி போவதற்கு வழியாகவும் இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பின்னோக்கி போகிறாங்கன்றதுனாலேயே அந்த முதல் ஆளுக்கு வந்து இன்னும் அதிகமான ஸ்மார்ட்னஸ் வர்றதுக்கும் காரணமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த முதல் ஆள் வந்து தனியாக பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்திருக்க போகிறதில்ல. ஏன்னா அந்த கூட ஒரு ஆள் சிறுமைப்படுத்த ஒரு கோடு பெரிய கோடாக மாற்றினோன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோடு போடணுன்ற கான்செப்ட் தான் இது. நீ அந்த தன்னை பாராட்டுகின்றார்கள் நம்ம கூட பிறந்தவங்க அந்த அளவுக்கு இல்லைன்ற ஒரு விஷயந்தான் இவங்கள ஒரு 100% இருக்குது 1000% மாற்றுது. ஆனால் இவங்க தனியாக பிறந்திருந்தாங்கன்னா 100னா 100 தான் இருந்திருக்கும், 80னா 80% தான் இருந்திருக்கும். அந்த கூட இருக்கின்ற இன்னொரு நபர்னுடைய இதனாலேயே இவங்களுடைய அதிக ஒரு ஃபோக்கஸ் அப்பா அம்மா மத்தியில், சொசைட்டி மத்தியில், ஸ்கூலில் தனக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு சைடில் அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் தான், அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் சுமாரான ஆள் இருக்கிற வரைக்கும் தான் இவங்களது வந்து ஓவர் ஸ்மார்ட்னஸ் போயிட்டே இருக்கும், பர்சன்டேஜ் ஏறிட்டே இருக்கும். அப்போ பக்கத்தில் அந்த சிறிய கோடு இல்லைன்னா இவங்களால வந்து அந்த அளவுக்கு போக முடியாது. என்ன பர்சன்டேஜோ அவ்வளோ பர்சன்டேஜ் தான் நிற்க முடியும். இது இப்படி இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து இப்போ ஆதியிலேருந்தே வந்து இப்போ பேரண்ட்ஸுங்க கூட பார்க்கும்போது தனக்கு நிறைய 4-5 குழந்தைகள் பிறந்துட்டா கூட அதில் வந்து ஒரு குழந்தை வந்து தேவையில்லாமல் இன்னொருத்தர் டாமினேட் பண்ணுறாங்களான்றதெல்லாம் கவனிக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்கள கொஞ்சம் புல் பண்ணி தூக்கி விட பார்க்கணும். ஆனால் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது எப்படி ஆகிடுதுன்னா, இந்த பேரண்ட்ஸ் வந்து கம்பெனி மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ விஜய் டிவினா அதனுடைய அந்த ஒரு ஃபேம் எப்படி இருக்குது, அந்த ஒரு கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன ஆகிடுதுன்னா, உங்களுக்கு அந்த பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கம்பெனி மாதிரி. ஆக மொத்தத்தில் இந்த குழந்தைனால என் குழந்தை தான் சொல்ல போகிறாங்க, அந்த குழந்தைனால சொல்ல போகிறாங்க. ஒரு குழந்தை பேர் எடுத்தால் கூட எனக்கு நல்லது தான், ஒரு குழந்தை பேர் எடுத்தால் கூட இந்த குழந்தை வந்து இது இவங்களுக்கு பிறந்தது தான் சொல்ல போகிறாங்க. அங்கேயே சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுது, அங்கேயே திருப்தி ஆயிடுறாங்க அவங்க. அங்கே திருப்தி ஆயிடுறதுனால தனக்கு பிறந்த 3-4 குழந்தைகளில் ஒரு குழந்தை பின்னடைஞ்சிருக்கிறதுக்கு காரணமே இந்த ஒருத்தரையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் அது மேலும் பின்னுக்கு தள்ளப்படுகின்றதுன்ற விஷயம் நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப அதை கண்டுக்காமே வரதுனால அந்த பின்னாடி அந்த இன்னொரு குழந்தை வந்து ஒரு பயங்கரமான ஒரு அடிக்ஷனாக எதனா ஒரு விஷயத்துக்கு போயிடுது, டிப்ரெஷனில் போயிடுதுன்ற மாதிரி கூட போவாங்க. அதுக்கு காரணமே நம்ம அவங்கள ட்ரீட் பண்ண விதம் தான் அப்படின்னு பேரண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் கம்பெனிஸ்க்காக இருக்கட்டும், அது டிவி ஷோவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு தேவை ஸ்மார்ட்டாக ஒரு ஆள், அவ்வளோதான். அதில் இன்னொருத்தருக்கு வந்து அதில் பாதிச்சாங்களா, அதனால் வந்து இது பண்ணாங்களா, அவங்களுக்கு தேவை கிடையாது. எனக்கு தேவை யாரோ ஒருத்தரால் எனக்கு நல்லா வரணும், அந்த மாதிரி விஷயந்தான் போகுது. அதில் முக்கியமாக இந்த மாதிரி பின்னுக்கு அடைகிறவங்களுக்கு தானாக சில பேர் வெளியே வந்தால் உண்டு. இதில் வந்து இந்த பிரியங்கா மாதிரி ஆளுங்க என் லைஃப்லயே நிறைய உண்டு. ஆனால் என்ன விஷயம்னா, யாராவது அதை முதல்ல ஒருத்தர் யாரானா தூக்கி இது பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஒரு முறை யாராவது அதுக்கு எதிர்க்கிறதுக்கு ஆள் இருக்கும்போது என்ன ஆகும்னா, மடமடான்னு ஒரு 10 வருஷமாக வந்து அவங்களால பாதிக்கப்பட்டவங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. இது வந்து சும்மா வந்து ஒருத்தர் மனசு வலி அதெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்க வாழ்க்கையே போயிருக்கும், அதனால் அவங்க ஒரு கரியரே போயிருக்கும். அவங்களுடைய அதாவது வாழ்க்கைன்றது கல்யாணம், காதல் அந்த மாதிரின்னு சொல்லலாம். உனக்கு இப்போ இதில் வந்து படிப்பில் பார்க்கும்போது உங்கள் படிப்பே தடைப்பட்டிருக்கலாம், உங்களுடைய வேலையே தடைப்பட்டிருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஒரு ஐடியா இருந்திருக்கலாம், அவங்களுக்கு வந்து கரியரில் பெரிய விஷயம் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்திருக்கலாம். அவங்க பண்ணுற அந்த சிலுமிஷங்கள்னால இவங்களுடைய வாழ்க்கையே போயிடும். இது வந்து ஒரு டிவி ஷோவில் இல்லை, ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கும். இது ஒரு பெரிய கூட்டு குடும்பங்களில் நடக்கும் இந்த விஷயம். அது வந்து மனசில் இதெல்லாம் பேசக்கூடாதோ, இதெல்லாம் எதிர்த்து பேசக்கூடாதோ,
போதோ, அவங்கலாம் நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு சோறு போட்டவங்களாச்சே, முந்தா நேத்து சாயந்தரம் அவங்க நம்மளுக்கு சோறு போட்டவங்களாச்சே, போதாத குறைக்கு அப்படிப்பட்டவங்க சொல்லி வேற காட்டுவாங்க. "நீ இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கிறதே என் சாப்பாடு தான். நீ போட்டுட்டு இருக்க துணியே என்து தான். உன் வாழ்க்கையே என்து தான்" சொல்லி, 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 சொல்லி அவங்கள வந்து உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்லாதவங்களா பண்ணிடுவாங்க சொல்லி, சொல்லி. அப்படி இருக்கும்போது, அவங்க செய்ற தவறுகளை எதிர்ச்சு கூட கேட்க முடியாது நம்மளால. இதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆ ஒரு நல்ல நாலேட்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெரிய அவங்களுக்கு வந்து இதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிளா வந்து இதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிளா என்னுடைய ஒரு இவங்களையே எடுத்துக்கலாம். என்னுடைய ரிலேஷன்ல இருக்கவங்க வந்து ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க நல்ல டாக்டரேட் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப அவங்க வந்து நல்ல ஒரு நாலேட்ஜபிளான பர்சனு. அவங்களுக்கு எக்கச்சக்கமான டிகிரீஸ் வந்து பின்னாடி நெறைய இருக்குது. ஆனா, அவங்க வந்து நல்ல விதமாவும் பழகத்துக்கு தெரியுது. எல்லாமே தெரியுது. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நெறைய ஹர்ட் பண்ண தான் பண்றாங்க. அவங்க கல்யாணம் ஆயிட்டு வந்த புதுசுல நெறைய வந்து சரி அவங்க ரொம்ப படிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப இது பண்றாங்க. அவங்க சொல்றத கேட்டு தான் ஆகணும். அப்படின்னு சொல்ற மாரி மனசுங்களோட நான் வந்து இருக்கேன். ஆனா அவங்க வந்து சில ஹர்ட் பண்ணாலும், அ அவங்க வந்து நல்லா படிப்புலாம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, சமுதாயம் வந்து அவங்க என்ன பண்ணாலும் அவங்க விஷயத்த பெருசா பார்க்க மாட்டேங்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, கனடாவுக்கு ஒரு இந்த மாரி வந்து சொத்துரிமைகள பெண்களினுடைய சொத்துரிமையில வந்து இது வந்து ஈக்குவலா வேணும். ஏன்னா, அது அவங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை. சொத்து வந்து ஆண், பெண்ணுக்கு சமமா இப்பனாலும் ஓரளவுக்கு வந்துடுச்சு. சட்டமா ஈக்குவலா தரணும்னு அதில தான் அண்ணன், தங்கச்சிகளுக்கு ரொம்ப சண்டை வருது. அவங்க வந்து "உனக்கு அண்ணன் வேணுமா? சொத்து வேணுமான்னு தம்பி வேணுமா? அண்ணன், தம்பி முக்கியமா? சொத்து முக்கியமான்னு கேட்குறாங்க பொண்ணுங்கள இப்போ. ஆனா, அவங்க இவங்கள கேட்குறாங்க. இவங்க வேணும் தான் வேணுன்றாங்க. ஆனா, அப்போ வந்து இவங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்க, கனடாவுக்கு இதுக்காக போறாங்க. அவங்க டாக்டரேட் பண்ணோன்னா, அதுக்காக போயிட்டு ஒரு இது பண்ணணும். அதுக்காக அவங்க ரிசர்ச் மாரி அந்த ஒரு சில விஷயங்கள இது பண்ண போறாங்க. அப்படி போகும்போது, அவங்க போனதுக்கான காரணமே, இந்த பெண்கள் சம உரிமை, சொத்துரிமை என்ற விஷயத்துக்காக போறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஈக்குவலா அண்ணன் வீட்லேருந்து, தம்பி வீட்லேருந்து வேணுன்ற கதைக்கு தான் போனாங்க. ஆனா, அந்த ஈக்குவல்ன்ற விஷயத்திலேயே தான் உனக்கு எல்லாமே வருது. வீட்ல சமமா பெண்கள் வந்த மருமகள்கள் சமமா நடத்தப்படணுமா அந்த மாரி விஷயங்கள்லாம் வருது. ஆனா, அவங்க வந்து தைரியமாவே அந்த வீட்டுக்கு வந்த அண்ணன் வீட்டுக்கு வந்த மருமகளுக்கும் சரி, அவங்களுக்கு அந்த மருமகளுக்கு வந்த வந்த காலத்துலயும் சரி, மொத்த பேரையும் ஒரே மாரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. மொத்த பேரையுமே அவங்க வந்து நெறைய நேருக்கு நேராவே வந்து அவங்கலாம் வேஸ்ட்டு. என்ன அளவுக்கு ஒண்ணும் நீங்கலாம் படிக்கலல்ல, அப்படின்ற மாரி வந்து அந்த ஒரு ட்ரீட் பண்ற விதம் வந்து பயங்கரமா இருக்கும். காரணம் நட்சத்திரமும் இருக்குது. அது இங்க சொன்னோம்னா, அந்த நட்சத்திரத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு கோவம் வரும். ஆனா அது தொடர்ந்து நான் அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையுமே நான் பார்த்துட்டே இருப்பேன். அவங்களுக்கு அந்த டாமினேட்டிங் இது நேச்சுரலா இருக்க தான் செய்யும். அதே மாரி இந்த சில நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா? புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரங்கள் வந்து என்ன ஆகும்னா, நீ வந்து ஒரு இதில இதில ரேஷன் இதில வந்து கியூல நீங்க நிக்கிறீங்கன்னா கூட, உன்ன முந்திக்கிட்டு ஒரு 4 பேர் முன்னாடி போய் கியூல நிக்கிறாங்கன்னா, அவங்கள போய் எதிர்ச்சு போயிட்டு, நான் தானே ஃபர்ஸ்ட்டு நின்னேன்னு பண்ண மாட்டாங்க. வேறு ஏதாவது ஒரு விஷயத்துல கூட, அவங்களெல்லாம் கூட வந்து ஒரு கம்பெனியில போயிட்டு ஒரு ஒர்க் பண்றாங்க, இது பண்றாங்கன்னா கூட ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா டைம் பண்ணியிருப்பாங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சும்மாவே வாரி குடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு ஏன் குடுத்தீங்க? எனக்கு ஏன் இது பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. கேட்காததையே கூட விட்டுருவாங்க. நெறைய வாங்க வேண்டிய கடன் திருப்பி வாங்க வேண்டிய விஷயங்கள், எதிர்ச்சு சண்டை போட்டு புடுங்க வேண்டிய விஷயங்கள் எதுவும் பண்ணாமயே கூட விட்டுருவாங்க உங்களுக்கு. ஆ இதில கொஞ்சம் அவிட்ட நட்சத்திரம் எப்படின்னா, நெறைய நாள் நம்ம வந்து சுரண்டப்பட்டோம் என்ற விஷயமே வந்து தெரியாமயே இருந்துருவாங்க. இருந்துட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து யோசித்து பார்த்துட்டு, அவங்க எப்படி கேட்கணுமோ அந்த பேட்டர்ன் தெரியாம என்ன பண்ணுவாங்க, வேற மாரி கேட்பாங்க. அப்ப என்ன ஆகும், இன்னும் இவங்க மேலயும் அவங்க எவ்வளோ நல்லவங்க, அவங்க எவ்வளோ நல்லா செஞ்சிருப்பாங்க. அவங்க கிட்ட போய் இவர் சண்டை போடுறாரு பாரேன், அப்படின்ற மாரி ஆயிடும் அது கதை. அது மாரி வந்து உங்களுக்கு அந்த ஒரு நட்சத்திரங்களும் காரணமா இருக்குது. ஆனா அதுக்காக அவங்களுக்கு நட்சத்திரம் காரணம், ஸ்டார் காரணம், அவங்க அதனால அப்படிதான் இருக்கணும்னு கிடையாது. எப்படி இது வந்து உனக்கு அட்ஜஸ்ட்மென்ட் விஷயத்துக்கு வந்து என்னைக்கோ நடந்த விஷயத்துக்கு இன்னைக்கு போய் ஏன் சொல்றதுன்னா, அப்படி கிடையாது. இன்னைக்கு தான் ஹேமா கமிட்டியில பேசுறாங்க. சரி நம்மளும் இப்போ ஓப்பன் அப் பண்ணுவோம். அப்ப ஃபியூச்சர்ல ஏதாவது வந்தா கூட யூடியூப்ல முன்ன மாரி கிடையாது. யூடியூப்லயோ இதுலயோ வந்து போட்டு தள்ளுவாங்க. இப்ப எப்படி ஒரே நாள்ல எப்படி வந்து இன்னைக்கு பிரியங்காவ போட்டு எல்லாரும் வந்து நீ அரெஸ்ட் பண்ணா கூட அத விட பரவால்ல. அத விட மோசமா இருக்குது. நீ யூடியூப்ல வாய் விட்டாலோ, நீ வந்து சோசியல் மீடியாவுல வாய் விட்டாலோ, ஒரே ஒரு சின்ன ஒரு இது போட்டு விட்ட ஒரு 4 லைன் டெக்ஸ்ட்ல போட்டு விட்டா கூட ஊரே உலகமே சாவடிச்சிடுது உனக்கு. அத விட ஜெயிலே மேலு.
அப்படி இருக்குது உனக்கு. ஆனால் அந்த மாதிரி ஹேமா கமிட்டி போன்ற விஷயத்துக்கு வந்து அன்னைக்கு பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் எதிர்ப்பு குரல் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைனாலும் இன்றைக்கி குரல் கொடுக்கறதுக்கு ஆள் வரும்போது எல்லாமே சொல்லி வச்சோம்னா பயம் பிடிக்கும். நாளைக்கு நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஆளால் நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்புண்டு, ஆளால் எனக்கும் நடந்ததுன்னு ஊரெல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க. இனிமேல் நம்ம அதெல்லாம் நடக்காதுன்னும் போது கலைத்துறையில் நல்லா பெரிய ஆளாக வரணும்னு ஆசை இருக்கலாம். நீ கலைத்துறைக்கு போனாலே நீ வந்து இதில் தான் மாட்டணும் அப்படின்னா எப்படி அது? நான் வந்து என்னுடைய எம்டி வந்து தேனாண்டல் ஃபிலிம்ஸோட சிஇஓவுக்கு ஃப்ரெண்டு அவர், நல்லா தெரிஞ்சவங்க அவங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்று அவங்க ஒரு சில்லுன்னு ஒரு இதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அதுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி இதுக்கெல்லாம் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்று பண்ண சொல்கிறாங்க என்ன. அப்போ நான் அவர்கிட்ட என்னோடய சார்கிட்ட நான் கேட்குறேன். அவர் வந்து என்னுடைய கம்பெனியோட சிஇஓ அட் த சேம் எல்லா டைம் அவர் தான், ஒரு சின்ன கம்பெனி அது, அவர் இருக்கார். அவர் என்ன பண்ணார், சில சமயம் வீட்டில் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு கூட ஒரு 2 வருஷமாக நான் வந்து அவருக்கு சில இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் எனக்கு, ப்ராஜெக்ட் எல்லாம். அப்போ ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து தேனாண்டல் ஃபிலிம்ஸோட அவங்க பேர் நினைக்குமா ஹேமான்னு நினைக்கிறேன், அவங்க வந்து இது கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து ஒரு டெம்ப்ளேட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து அவர்கிட்ட கேட்குறேன், சார்கிட்ட கேட்குறேன், சார் நீங்கள் தான் தேனாண்டல் ஃபிலிம்ஸோட அவங்களோட இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு தெரிஞ்சவங்கல்ல, எனக்கு எப்படியாவது சினிமாவில் ஒரு சான்ஸ் வாங்கி கொடுங்க. நான் எதனா ஒரே ஒரு படத்தில் கூட நான் நடிச்சுனா போதும். ரொம்ப இந்த மாதிரி பிரபலமாக இருக்குது. இப்போ தாங்க யூடியூப் வந்துடுச்சு, தானாகவே ஒரு தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது யூடியூப்பில். உனக்கு உண்மையிலே எதனா ஒரு ஆசை இருக்கலாம், உனக்கு எதனா ஒரு விஷயம் வந்து மார்க் ஒரு ஸ்கூலில் ஒரு மார்க் எடுக்கிறது கூட நான் நல்லா படித்தா வாழ்க்கைக்கு உதவும், திருக்குறளை அது உள்ளே இருக்கிற திருக்குறளை இல்லை அதில் இருக்கிற சயின்ஸ் இது நன்றாக படித்தால் நமக்கு நல்லா மார்க் வரும். அது வந்து மார்க் வர்றதுக்கு மட்டும் இல்லை, அது வந்து இதுக்கு வர்றது இல்லை. பாதி பசங்க வந்து அவன் பார் இவ்வளோ மார்க் எடுத்தாங்க, இவங்க பார் எடுத்தாங்கன்னு வீட்டில் சொல்கிறதோட இல்லை, அந்த சின்ன பசங்களுக்கே வருது உனக்கு. நான் எத்தனையோ சின்ன பசங்களை நான் எனக்கு தெரிஞ்சு ரிலேஷனில் நான் பார்த்துருக்குறேன். அவன் ஹோம்ஒர்க் முடிச்சிருமா, அவன் வந்து கிளாஸில் நாளைக்கு வந்து இது பண்ணுவான்னு ராத்திரி ஃபுல்லாக சாப்பிட கூட சாப்பிடாம கடகடான்னு பசங்களே வேணான்னு அவங்க அப்பா அம்மா பிடுங்கி உட்கார வச்சா கூட இந்த ஃபஸ்ட் ரேங்க்கு 5th ரேங்க் வரைக்கும் இருக்கிற பசங்க அவங்க அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறதில்ல, அவங்களுக்கு உள்ளாவே வருது. அது கூட நட்சத்திர காரணமாக என்ன தெரியல, அந்த குட்டி பசங்களாக இருக்கும்போதே அந்த ஷூவை கூட கழட்டாமையே வாசப்படியில் வந்து அந்த இது முடிச்சிருது. அவங்க எதிர் வீட்லேயோ அகத்து வீட்லேயோ பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்த முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் முடிக்கணும் அப்படின்ற விஷயத்தோடு இன்றைக்கும் நடக்குது. இன்றைக்கும் வந்து அந்த பசங்க வளர்ந்த பசங்க நான் ஒரு இதில் கேட்குறேன், அவங்க வந்து அந்த மாதிரி வந்து அவனுக்கு எப்படி கொடுக்கலான்றதை பற்றி ரொம்ப கவலைப்படுத்துங்க அந்த பசங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நானும் அதே ஹோம்ஒர்க்கு சீக்கிரம் அதோட முடிச்சு நானும் சப்மிட் பண்ணனே, அவனுக்கு மட்டும் எப்படி அது பண்ணலான்றதை குட்டி பசங்களே யோசிக்கிறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்த. அந்த மாதிரி மனிதனுடைய இதுவே உங்களுக்கு அப்படி தான் இருக்குது, நேச்சுரலாகவே அப்படி தான் பில்ட் பண்ணியிருக்குது. அதில் இந்த நட்சத்திர காரகங்கள் வேறு இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் அவர்கிட்ட கேட்குறேன், எம்டி கிட்டே நான் கேட்குறேன், எனக்கு எப்படியாவது தேனாண்டல் ஃபிலிம்ஸ் அந்த இவங்ககிட்ட பேசி எனக்கு ஒரு இது பண்ணி கொடுங்க, இப்போ நம்மளை ஏதாவது ஒரு வகையில் ப்ரொமோட் பண்ணிக்கணும். அந்த இதில் கிளாஸில் மார்க் எடுக்கிறது வர்றதெல்லாம் கூட எல்லாமே அது படித்தா நல்லதுன்றதுக்காக மட்டும் கிடையாது. அந்த ஃபஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க்கு இந்த மார்க்குன்னும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய இது கிடைக்குது, உங்களுக்கு பெரிய கிரெடிட்டு சொந்தக்காரங்க மத்தியில். இவ்வளோ படிக்கிறான்னு அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி இவ்வளோ வந்தது மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கூட அந்த உணர்வு வந்து அதில் ஹாப்பியை கொடுக்குது. அதனால் வேண்டி அவங்க பண்ணுறாங்கன்றது தான் முக்கியமாக தவிர இதை படித்தால் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது, அந்த சயின்ஸ் ஃபுல்லாக அப்படியே லைன் பை லைன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பின்னால் ஒரு காலத்தில் வந்து எப்படி வந்து கிராவிடேஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டதுக்கெல்லாம் கிடையாது. அந்த ஒரு தன்னை தனித்துவமாக காட்டிக்கொள்கின்ற விஷயத்தினால தான் வருது. அது அப்படியே வாழ்க்கையும் வளர்த்து விட்டுடுது. அதனால் வேலை கிடைக்குது, அதனால் போகுது, இதெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி அவர்கிட்ட நான் கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, நீ நிறைய வந்து ஆஃபீஸுக்கு வரும்போது லேட்டாக வருவேன், என்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுவேன், மூஞ்செல்லாம் அழுத கண்ணோடு வருவேன். என்னான்னு கேட்டால் எனக்கு ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, ஒரு நாளும் அவர் வந்து ஜெயிச்சு வர்றதே பெரிய விஷயமா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி சினி ஃபீல்டுக்குள்ளே போவ அப்படின்னு கேட்பார். அப்போது சினி ஃபீல்டுக்குள்ளே நீ போவேன்னு அவர் கேட்டாருன்றதுக்கே அவர் யார் அவர் பேர்லாம் சொன்னான்னா எல்லோரும் போட்டு தாக்கிடுவீங்களா? அப்போனா சினி ஃபீல்டுனாவே அப்படியா, நான் கூட அப்படியா, நீ கூட அப்படியான்னு போய் கேட்டுருவீங்களா அவரை? அவர் சொல்கிறாரு, நீ சினி ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு உனக்கு எந்த இதுவும் கிடையாது. அந்த இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நல்லாவே சொன்னார் அவர். இன்னும் காந்தராஜ் சார் சொல்கிறத விட பயங்கரமாக சொன்னார் அவர். சில விஷயத்தெல்லாம் உன்னால் அது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்னார் அவர். அந்த மாதிரி வந்து உனக்கு அது சரி. நான் அப்போ கூட நான் ஒன்று திங்க் பண்ணேன், அப்போன்னா ஒரு வீட்டில் இருக்கிற அப்பா அண்ணன் அம்மா பாட்டியே வந்து உனக்கு
நீ வந்து படிக்க நீ இதோடு படிச்சணும், இதோடு நிறுத்திக்கணும், பிஏ படித்தா கூட அதை நீ போய் இன்னொரு வீட்டில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா கூட ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடணும், குழந்தை பெற்றுக்கணும், குடுத்தனம் பண்ணிடணும், எல்லாம் பண்ணணும். நீ தனிப்பட்டு பெரிய அளவு உன்னுடைய டேலண்ட்டோ எதுவோ வச்செல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க முடிவு பண்ணுவாங்க. அப்போ அவங்களெல்லாம் மீறி வெளியே வரணும்னா அந்த காலத்தில் வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி போனோம்னா நம்மளுக்கு வந்து எப்படியாவது கிடைக்கும்னு போயிட்டு அந்த ட்ராப் மாதிரி மாட்டிக்கிறது. அதில் வந்து போயிட்டு பின்னாடி என்ன ஆகுன்னா பேக்கில் மறுபடியும் வீட்டை நோக்கியும் போக முடியாது உனக்கு. அதில் போய் மாட்டின பின்னாடின்னா இன்ச்சிஞ்சா உங்களை வந்து அதுக்குள்ளே தள்ளப்படும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே தெரியாமல் போயிடும். ஆனால் வந்து பெரிய ஆள் ஆகணும்னா வீட்டில் இருக்கிறவங்க ஒழுங்காக படிச்சுட்டு டாக்டரேட் பண்ணிட்டு பெருசாக கூட பண்ணணும்னு இருந்தால் இவங்களுக்கு அதுக்கு பிரச்சனை கிடையாது. தான் ஒரு வகையில் இது பண்ணணும். எல்லாரும் மெடல் வாங்கிறதுக்கு எல்லாருக்கும் 100% உனக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிறதுக்கான அறிவு உங்களுக்கு எல்லாருக்கும் கடவுள் கொடுக்க மாட்டார். ஆனால் நீ அந்த மாதிரி போயிருக்கலாமே, அதுக்கு நீ அப்படி போயிருக்கலாமே, இதுக்கு நீ இப்படி போயிருக்கலாமேன்னு சொல்லறதுக்கு யாருக்குமே ரைட்டு கிடையாது உங்களுக்கு. அந்த மாதிரி பட்சத்தில் தான் நம்ம வேறு வகையில் ஜொலிக்கலாம், நம்ம வேறு வகையில் நம்ம பெரிய ஆள் ஆகலாம், வேறு வகையில் நம்ம டேலண்ட்டை பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு வந்துதானா ஒரு பெண், முக்கியமாக ஒரு பெண் தன்னை எந்த வகையில் அப்படி போகும்போது சினி ஃபீல்டுன்னு சொல்லிட்டு போகும்போது உனக்கு அதில் நடிப்புன்றது கூட ஒரு வகை திறமை தான், உனக்கு மாடலிங்கிறதுல கூட ஒரு வகை திறமை தான். அது ஒரு விதமான ஒரு இது. மாடலிங்னா வெறும் மேக்கப் பண்ணிக்கிறது மட்டுமா அவங்களுக்கு? ஐஸ்வர்யா ராய் வந்துட்டாங்கன்னா ஒரு மேக்கப் மட்டும் இருக்குது அவங்களுக்குன்னு நிறைய சில தகுதிகள் வந்து அந்த இடத்துல கொஸ்டின் பண்ணப்படுது. அப்போ அதெல்லாம் தாண்டி தான் உனக்கு வந்து அதில் வந்து வின் பண்ண முடியும். அப்போ அப்படிப்பட்ட விஷயத்தை நீ வெளிப்படுத்திக்கணுன்றதுக்கு வேறு வகையில் நம்மளுக்கு படிப்பான்னா கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி நம்ம போகலாம், இல்லை இன்ட்ரெஸ்டே கூட இருக்கும். கலைத்துறை மீன்ஸ் உனக்கு நடிப்பு மட்டும் இல்லை, ஒரு இசைத்துறை, ஒரு மியூசிக், அதெல்லாம் கூட தான் அதில் இதாகுது உங்களுக்கு. அப்போ அந்த வகையில் வெளிப்படுத்திக்கலான்னும் போது வீடு தடுக்குது. வெளியுலகத்தில் போனோம்னா அப்படி இருக்குது. அதுக்கு நீ அன்றைக்கி ஏன் நீ வந்து அதுக்கெல்லாம் அது உடன்பட்ட அப்படின்னு அந்த அன்றைக்கி ஏன் நீ உடன்பட்டன்னு கேட்குறவங்களே இந்த ஆணாதிக்க சமுதாயத்தினாலையும் அந்த ஆண்களை பெற்ற அம்மாக்களுமே வந்து ஒரு பொண்ணை எப்படியான கரை தேத்தி கல்யாணம் பண்ணிட்டா போதும், அது வேறு வகையிலலாம் அது ஒன்றும் ஷைன் ஆக வேணாம்னு நினைக்கிறதுனால்தான் வேறு எங்கெங்கேயோ போயிட்டு உழதா இருக்குது, வேறு எங்கெங்கேயோ போயிட்டு தப்புன்னு தெரிஞ்சும் போயிட்டு உனக்கு கணத்தில் உழதா இருக்குது. அதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்கு வந்து அதுக்கு நீயே காரணமாக போயிடு. என்னைக்கு இருந்தாலும் வந்து நீ அப்படியே போயிருந்தா கூட அதுக்கு நீயே காரணமாயிரு அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கி 4 பேர் கேட்கும்போதாவது சொல்லமானா இனிமேல்ட்டு அந்த மாதிரி கேட்கறதுக்கு பயப்படுவாங்கல்ல எல்லாரும். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கேட்கறதுக்கு பயப்படுவாங்க இல்லைங்களா? அவங்க எதுவும் விழுதுன்னு ஒரு கல் விழுந்தா விழுது அப்படின்னு தட்டி பார்ப்பாங்க. நீ வேணான்னா வேணான்னு சொல்லிட்டேன். சரி வேணான்னு சொல்லிட்டா வீட்டில் இருக்கிற நீ டாக்டரேட் பண்ணோன்னா சரி போய் இந்த கோர்ஸ் நான் பண்ணணும், சில அந்த கோர்ஸ் பண்ணணுன்னா கூட 40 லட்சம் 30 லட்சம் ஆகுதுன்னு வச்சுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது. இல்லைன்னா நீ போகவே கூடாது, ஒரு பெண் நீ அந்த அளவுக்கெல்லாம் போகக்கூடாது, நாங்கள் சொல்கிற மாதிரி தான் பண்ணணுன்னுவாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு இன்னாதான் வழி, அந்த இடத்துக்கு தள்ளப்படுதில்ல, அது தானாக வந்து விரும்பி போகிறதில்ல. இன்னும் சொல்ல போனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு மேட்ரு அவ்வளோ கொடூரமான விஷயம். ஒரு அழகாக இருக்கிற பெண்ணு தான் அந்த சினி ஃபீல்டுக்கு அந்த மாதிரி போகும்போது அதை கேட்குறவங்க, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறவங்கன்றவங்க பார்க்குறதுக்கு படு அசிங்கமாக, வயசு ஒரு 15 வயசு பெருசாக, பயங்கர வேர்வை நடியாக, பயங்கரமான ஸ்மெல்லு பயங்கரமாக வர மாதிரி ஷர்ட்டு போட்டுன்னு கூட இருக்கலாம். அது வந்து ஒரு ஜாலியான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா? அது வந்து ஏன்னா சமுதாயத்தில் ஆல்ரெடி உனக்கு பொண்ணுங்களுக்கு வந்து படிப்போ இல்லை ஒரு தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்திக்கிறதுக்கான இங்கே ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல போயிட்டு இதாகிறது உனக்கு. இது ஜாலியாக போயிட்டு வந்து இப்போ ஸ்வீட் சாப்பிட்ற விஷயம் கிடையாது அது உனக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றதே அருவருப்பான விஷயம் அது. அதனால் வந்து நீ சொல்லணுன்னா அன்றைக்கே சொல்லியிருக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுன்றதையும் நான் அதில் சொல்கிறேன். ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயத்தை விட இந்த சினி ஃபீல்டுக்கு போகிறவங்கெல்லாம் கம்மி தான். ஆனால் நாட்டில் நிறைய பேர் டெய்லி ஒரு சின்னதாக ஒரு பொட்டி கடையில் வச்சுங்கிறவங்கலேருந்து ஒரு பெரிய வளர்ந்த பிஸ்னஸ்லேருந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனி எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே டெய்லி ஃபேஸ் பண்ணுறாங்க. யாராவது டாமினேட்டிங் பீப்புள் தனக்கு சுற்றி இருப்பாங்க. தான் ஒன்றுமே இல்லாத போகிறதுக்கும், தான் ஒன்றுமே மேலுக்கே வர முடியாததுக்கு போகிறதுக்கு காரணமே தன்னை சுற்றி இருக்கின்றார்கள். நல்ல கர்மா உங்களுக்கு இருந்துதானா, நம்மளை சுற்றி இந்த மாதிரி டாமினேட்டிங் பர்சன் இல்லாமல் இருந்தால் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கான போகிறதா இருக்கும். அந்த டாமினேட்டிங் பர்சன் உங்களை சுற்றி இருக்கிறாங்கன்னா நீங்கள் தைரியப்பட்டு வெளியே வரலன்னா, நீங்கள் விஷால் சார் கூட சொல்லியிருப்பார், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு வேறு 2 மாதம் கொடுக்கலன்னா கூட கேட்டு வாங்கிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வராமே போயிடும். அது இந்த புனர்பூசம், சுவாதி, அவிட்ட நட்சத்திரக்காரங்க. இந்த நட்சத்திரக்காரங்க மட்டும் இல்லை, சில பேருடைய இதுவே அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு.
தைரியப்பட்டு ஒண்ணு கேட்க மாட்டாங்க. தைரியப்பட்டு அவங்கள ஆரம்பத்துலேருந்தே அவங்க தெரியும். இவங்க இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்றாங்க. அதனால நம்ம வாழ்க்கை காலியாகுதுன்னு தெரியும். ஆனா நெறைய பேருக்கு அது எதிர்ச்சு கேட்கறதுக்கு தைரியமே இருக்காது. அது எதிர்ச்சு பண்ணா மட்டும் தான் உண்டு. அது ஒண்ணு பண்ணலாம். ஒண்ணு டைரக்ட்டா இந்த மாரி பண்ணலாம். இல்ல ஸ்டார்ட்டிங்லேயே வீட்லயே நடக்கும். நெறைய அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள, அண்ணன் தம்பிகளுக்குள்ள நெறைய வீட்டுக்குள்ளேயே நடக்கும். அப்போ ஸ்டார்ட்டிங்லேயே தெரிஞ்சுக்கிட்டு, ஸ்டார்ட்டிங்லேயே அவங்கள விட்டு போனா, 2வது அவங்க அந்த மாரி பெர்சன் கூட கூட்டு தொழிலோ, கூட்டு விஷயமோ, ஒரே தொழில பண்றத வச்சுக்க கூடாது. எப்பவுமே ஸ்டார்ட்டிங்லேருந்தே உங்களுக்கு தெரியுதுன்னா, நம்ம ரத்தம் பாசம் வச்சே, அண்ணன் தம்பி வச்சே, அக்கா தங்கச்சி வச்சே, சொந்தக்காரங்க வச்சே நீங்க பார்க்கவே கூடாது. இது உங்க வாழ்க்கையே காலி பண்ணும். நீங்க தனியா வேற ஒரு நாலேட்ஜ வச்சுக்கிட்டு, வேற ஒரு தொழிலுக்கு போயிட்டு, அவங்கள விட்டு தொலைதூர போயிட்டா மட்டும் தான் நீங்க ஜெயிக்க முடியும். அப்படின்ற விஷயம் இது வந்து சும்மா டிவி ஷோவ பார்த்து பண்றதில்ல. உங்க வீட்ல நடக்குது, உங்க தெருவுல நடக்குது, உங்க கம்பெனில நடக்குது, நீங்க வியாபார ஸ்தலத்துல நடக்குது. இத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஒரு டிவி ஷோ விஷயமா தயவு செஞ்சு இத பார்க்காதீங்க. இது உங்களுக்குள்ள நடக்குது. நெறைய பேருக்கு இது நடக்குது. அத கவனிச்சு என்ன பண்ணணும்? கவனிக்கிறதுக்கு முதல்ல தெரியணும். அப்புறம் இன்ட்ரோவர்ட்டா இருக்கக்கூடாது உங்களுக்கு. அத வந்து வெளிப்படையா பண்ணணும். 2வது சும்மா வெளிப்படையா அந்த அந்த பெர்சன தாக்குறது மட்டுமே உங்க நோக்கம் கிடையாது. நீங்க அந்த பெர்சன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றது கூட இல்லாம, வேறு ஒரு இதுக்கு நீங்க போணும். வேறு ஒரு துறைக்கு நீங்க போறதோ, அவங்கள விட்டு விலகி வேறு ஒரு நாலேட்ஜோட இன்னும் சொல்லப்போனா அவங்களுக்கு விசிபிளே இல்லாம, அவங்க பார்வைக்கே இல்லாம உறவுகளா இருக்கிற பட்சத்தில, அவங்க பார்வைக்கே இல்லாத பட்சத்தில, உங்களுக்குன்னு தனி ராஜ்யத்த, தனி சாம்ராஜ்யத்த நீங்க வச்சுக்கணும்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க் யூ ஆல்.